50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். பைசன் இந்த வருஷம் தீபாவளிக்கு எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்ல மிக முக்கியமான படம், அதுவும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் பைசன் படம். ஸோ கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருந்த 3 படங்கள்ல 2 படங்களோட ட்ரெய்லர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு. இப்போ பைசன் ட்ரெய்லர் எதிர்பார்க்கப்பட்டு இன்னைக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் சொன்ன டைம் 6 மணி, அப்புறம் 7 மணி ஆச்சு, இப்போ 8 மணி ஆச்சு. ஸோ வெயிட் ஃபார் ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மாரி செல்வராஜ் அவர்களுடைய திரைக்கதையில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரெய்லர் மூலமாக சொல்லியிருக்காங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பைசன் ட்ரெய்லர் 3 நிமிஷம் டியூரேஷன் ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டு வரோம், பைசன் படத்தில் வர்ற ஒவ்வொரு சாங்குமே சரி வழக்கத்தை விட டியூரேஷன் அதிகமாக விட்டுருக்காரு. அது மாரி செல்வராஜ் அவர்களோட ஸ்டைல் என்னன்னு தெரியல. அதே மாதிரி ட்ரெய்லர்லையும் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் சொல்லி ட்ரெய்லர் விட்டுருக்காரு. ட்ரெய்லரில் ஸ்டார்டிங்கே 1990 காலகட்டத்தில் இருக்கிற தெற்கென்ற ஒரு திசையை வச்சு, நம்ம கிராமப்புறத்து ஆளுங்களுக்குலாம் தெரியும், பொதுவாக அங்கே திசைகள்லாம் இந்த தெற்கு மேற்கு வடக்கு கிழக்குன்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க, தெற்க வடக்க அந்த மாதிரி ஒரு ஸ்லாங்ல தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்றதே ஆரம்பிச்சிருக்காரு. 1990 காலகட்டத்தில் நடக்கிற கதை மாதிரி தான் இருக்குது ட்ரெய்லரில் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் பார்த்தா துரு விக்ரம் அவர்களுடைய டேர்னிங் பாயிண்ட் ஒவ்வொன்றா அவர் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஸ்கூல் படிக்கிறப்போ வர்ற ஸ்டேஜில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது தான் ட்ரெய்லர் ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. முக்கியமாக நம்ம படத்தோட ஆரம்பத்துலேருந்து நமக்கு தெரியும், இந்த படத்தோட கதை கபடி விளையாட்டை மையப்படுத்தின ஒரு கதை தான். அதுவும் மனத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய கதையை வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் ட்ரெய்லர்லையும் காட்டியிருக்காங்க. கபடிக்காக ஒருத்தன் எந்த எல்லைக்கும் போவான், கபடிக்காக எந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுவான், விளையாட்டில் சாதிச்சு அவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர போகுதுங்கிறதான் ட்ரெய்லரில் முன் வச்சுருக்காங்க. படத்தோட கேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேஸ்ட் தான் படத்தில் மாரி செல்வராஜ் அவர்கள் இறக்கியிருக்காங்க. துரு விக்ரமோட அப்பாவா பசுபதி வராரு, இன்னொரு பக்கம் வில்லன்களா 2 பேர்கிட்ட வராங்க. அது ஒன்று அமீர், இன்னொரு பக்கம் லால். ஸோ இந்த 2 பேரும் ஒரு கேங்ஸ்டர் ஃப்ரீக்வன்ல அவங்களுடைய கதைகளில் அவங்க 2 பேரும் மோதுற மாதிரி காட்சிகளை வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் எதிர்க்கிற மாதிரி துரு விக்ரம் அவர் ட்ரெய்லர் ஃபுல்லாக வராரு. இது வரைக்கும் அந்த மாரி செல்வராஜ் அவர்களோட படங்கள் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அது பரியேறு பெருமாள், மாமன்னன், வாழை, கர்ணன். ஸோ அந்த படத்தை விட பைசன் படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்போ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ட்ரெய்லரோட கட்டு, அதோட மேக்கிங், அதோட விஷுவல் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. பொதுவாக கிராமத்தோடைய படங்களில் நம்ம தமிழ் சினிமாவில் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். அதில் முக்கியமாக கிராமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் வர்ற விளையாட்டுகளாக இருக்கும், அதில் வர்ற கல்ச்சர், அதில் வர்ற கலாச்சாரம், அந்த மொழிகள், அந்த பாவனைகள், இதெல்லாம் கைத்தேர்ந்த ஒரு கலைகளில் ஒருத்தர் தான் மாரி செல்வராஜ் அவர்கள். ஸோ அவரோட டைரக்ஷனில் எந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல போகிறாரு, எந்த மாதிரி விஷயங்களில் முன்வைக்க போகிறாருன்றது தான் இந்த ட்ரெய்லரில் ரொம்பவும் பிரமாதமாக காட்டியிருக்காங்க. பொதுவாக மாரி செல்வராஜ் அவர்கள் மீது ஒரு விமர்சனம் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப எல்லா விஷயமும் நோட் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்குது. குறிப்பாக துரு அவர்களுடைய நடிப்பு வேற ஒரு பரிணாமத்துக்கு போயிருக்கு. அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவரை வேலை வாங்கியிருக்காரு. துருவோட நடிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும் ட்ரெய்லர் பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் பார்த்தா படத்துடைய ஹீரோயின் அனுப்பமா கிராமத்து பொண்ணா கச்சிதமாக அந்த ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. படத்தோட மண் வாசனையில் உள்ள முக்கியமாக கிராமத்தில் அதிகமாக காட்டப்படாது, அதிகமாக அதோட இயற்கையோட பிரதிபலிக்கிற ஒன்றிய விஷயம்னா அந்த விலங்குகள், அந்த பறவைகள், அதோட சவுண்டு, அதோட உவமைகள். ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ட்ரெய்லரில் டீகோடிங்காக டீப்பாக காட்டியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் உள்ளது ஒருத்தர் எந்த எல்லைக்கும், அவனுடைய கபடி விளையாட்டுக்காக எந்த எல்லைக்கும் போவான், யாரனாலும் எதிர்ப்பான் அப்படிங்கிறது முக்கியமாக அந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக நம்ம பார்க்குறப்போ அதில் டைலாகு நிறைய, அதுவும் இப்போ உள்ள வாழ்க்கைக்கு, இப்போ உள்ள வாழ்க்கையோட மையத்தை எடுத்து உரைக்கிற மாதிரியே நிறைய டைலாக்கள் இருக்குது. அது குறிப்பாக அந்த மாரி செல்வராஜ் அவர்களுடைய அந்த ரைட்டிங்லேயே தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் அவரோட கவிதை இல்லாமல் எந்த பாடலும் வராததா சரித்திரமே இல்லை. அதே மாதிரி அதே ஃபார்மேட்டில் ட்ரெய்லரில் வர்ற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திமிலாக இருக்கட்டும், அவர் பசுபதி சார் துருவிட்ட ஒரு சொல்கிற டைலாக்கு, இங்கே நம்ம ஊர் பயிர்கள்லாம் புத்தியை எடுக்காமல் கத்தி தான் எடுக்காங்க, கத்தி எடுத்தவங்கலாம் பாதி பேர் அழிஞ்சு தான் போகிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் அவர் முன்வைக்கிறது காரணம் அந்த கபடிக்காக ஒருத்தன் எந்த எல்லைக்கும் போயிட்டு அதோட வெற்றியை தொட்டுட்டு வர்றது தான் அந்த ட்ரெய்லரோட ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா படத்தோட கேஸ்டில் நம்ம ஆல்ரெடி முக்கியமாக முன்னாடி சொல்லிட்டோம், வில்லன்களா 2 பேர் மிரட்டி இருக்கிறாங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஒரு பக்கம் அரசியல் களத்துலையும், இன்னொரு பக்கம் லால்ங்கிற ஒரு சாதாரண ஒரு வில்லனாக வராரு. இவங்க 2 பேருக்கும் எந்த மாதிரியான மோதலாக இருக்க போகுது, இல்லை இவங்க 2 பேரும் எதிர்க்கிறவரா
துருவிக்ரம் இருக்க போறாருன்னு தெரியல. ஒருத்தன் அடிமட்டத்திலேருந்து அடிபட்டு மிதிபட்டு மேலே எந்திரிச்சு அவனுடைய விளையாட்டுக்காக எந்த அளவுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்குறானோ அந்த விளையாட்டுக்காக எந்த எல்லைக்கும் போவான், யாரென்னாலும் எதிர்ப்பான் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரெய்லரில் சொல்ல வராங்க. அப்புறம் பார்த்தா ட்ரெய்லரில் முக்கியமான நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. ஒன்று அந்த காலத்து 1990 காலகட்டத்தில் நடக்கிற ஸ்டோரி மாதிரி ஒன்று, இன்னொரு பக்கம் இப்போ ப்ரெசென்ட்டில் நடக்கிற காலகட்டத்து மாதிரி ஸ்டோரி. நிவேஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்கை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பூட்டுற மாதிரி ஒரு இயற்கையோட பரிணாமத்தை அதோட ஒன்றிணைச்சு கொண்டு போகிற மாதிரியே ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மியூசிக்கை போட்டு இந்த அளவுக்கு ட்ரெய்லர் ஸ்பீடில் அப்படியே கொண்டு போயிட்டு கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ட்ரெய்லர் கட்டை பற்றி சொல்லணும்னா உண்மையில ஒரு வேற ஒரு மேக்கிங் தரம் தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அவர் படங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம டோட்டலி வேற ஒரு டிஃப்ரெண்டான மேக்கில் அந்த அளவுக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் வேலை வாங்கி ட்ரெய்லர் கட்ட அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. ஓவராலாக இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்போ நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு. என்ன அப்படி சொல்லணும்னா, மாரி செல்வராஜோட ஃபிலிமோகிராஃபியில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவருடைய குறிப்பாக கிராமத்து கதைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த அளவுக்கு எல்லா படத்தையும் கொண்டு அதில் ஒரு சோஷியல் மெசேஜை முன் வச்சு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேண்டுமோ அந்த வில்லேஜ் அந்த கிராமத்து சைடு உள்ள மக்களோட ஒன்றிணைஞ்சி அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படிலாம் மேம்படுத்தி கொண்டு போகிறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சோஷியல் மெசேஜாக கொண்டு போய்கிட்டு இருப்பார். லாஸ்ட் டைம் அவர் பண்ண படமான வாழைப்படமோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வாழ்க்கையில் அவருக்கு நடந்த சம்பவத்தை வச்சு தான் அந்த கதையை ஃபுல்லாக எழுதியிருக்காரு. இந்த கதையை பார்க்குறப்போ ஒரு பக்கம் மனதி கணேசனோட கதை மாதிரி நமக்கு சாயல் தென்படுது, இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழ்வியலில் நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரில் வச்சு கண்டிப்பாக படத்துலையும் ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்கிறது ட்ரெய்லரை பார்க்குறப்போ நமக்கு தெரியுது. படம் தீபாவளிக்கு வருது. தீபாவளி கண்டிப்பாக இந்த வருஷம் பைசன் படம் ஒரு பெரிய ஒரு ஹிட்டா துரு ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஓவராலாக தமிழ் சினிமாவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஹிட்டாக மாற போகிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ட்ரெய்லரில் இன்னும் நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் நோட் பண்ணதில் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த ஒரு பக்கம் ட்ரெய்லரை பார்க்குறப்ப கர்ணன் சாயலும் இன்னொரு பக்கம் மாமன்னன் சாயல் வருது. எதுக்கு நான் இந்த ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, கர்ணன் அந்த படத்தில் வர்ற சீன்ஸ் எல்லாமே ட்ரெய்லரில் அப்பப்போ 1-2 சீன்ஸில் அப்படியே வந்துட்டு போகுது. மாமன்னன் படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு படம் தான். ஆனால் அந்த பொலிட்டிக்கலையும் சேர்த்து கர்ணனையும் மாமனையும் சேர்த்து வச்ச மாதிரி தான் பைசனுடைய ட்ரெய்லர் நமக்கு இருக்குது. படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பைசன் படம் எந்த மாதிரி ஒரு விஷயங்களை எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை சமூகத்தில் எடுத்துரைக்க போகுதுங்கிறதையும் அவர் துருவோடைய நடிப்போட வளர்ச்சி எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் அவருடைய பரிணாமம் வேற அளவுக்கு கொண்டு போக போகிறதுங்கிறது படம் வந்ததுக்கப்புறம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி துரு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அது என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம். இதுக்கு முன்னாடி நான் 2 படங்கள் பண்ணியிருக்கேன். 2 படங்கள் பண்ணாலும் அந்த படங்கள் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு செட்பேக்கை கொடுக்கல. இந்த படம் கண்டிப்பாக எனக்கு ஒரு செட்பேக் கொடுக்கும். அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய நடிப்போட மீட்டர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துலையும் ஜம்பாய் அப்படியே எகிரிக்கிட்டே போகுது. கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது அவர் இடத்துல வேற எந்த ஹீரோ வச்சு நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரில. அந்த அளவுக்கு ஒரு ட்ரெய்லர்லேயே அவருடைய ஆக்டிங் லெவல் பர்ஃபார்மன்ஸ் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் எந்த மாதிரி இருக்க போகுது, கண்டிப்பாக ஒரு துருவுக்கு ஒரு பெரிய ஹிட்டாக தான் அந்த படம் மாற போகிறதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ.